வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் +2 ரிசல்ட் வந்துச்சு. அதில் +2 மாணவ மாணவிகளாம் மேலே கல்லூரியில் படிக்கிறதுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கோசரம் எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற விஷயமா இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த வீடியோவில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இப்படி கலை அறிவியல் கல்லூரிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது, அதில் அரசு கல்லூரி எத்தனை, தனியார் கல்லூரி எது, மகளிர் கல்லூரி எது அப்படின்னு மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் விதமாக அந்த பட்டியலையும் அந்த மாணவ மாணவிகளுக்கு சில குறிப்புகளையும் இந்த வீடியோ மூலிமா கொடுக்குறோம். அதனால் +2 முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு மேற்படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்கள், குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட மாணவர்கள் இந்த வீடியோ மூலிமா பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். +2ங்கிறது ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான காலகட்டம். அது ஒரு முக்கியமான ஸ்கூல் அதாவது ஸ்கூல்லே ஒரு கடைசி படிப்பு. அதை நல்லபடியாக முடிச்சிட்டிங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. இந்த அருள் லைஃப் கைடு யூடியூப் சேனல் இந்த +2ல் பாஸ் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 முடிச்சுட்டு கல்லூரியில் சேர போனீங்கன்னா, குறிப்பாக இந்த கவுன்சிலிங் டயத்துலேயும் காலேஜ் டயத்துலேயும் அட்மிஷன் டயத்துலேயும் சில முக்கியமான டாக்குமெண்ட்டு சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதை முதல்ல சொல்லிடுறோம். அதை இப்போயே நீங்கள் ரெடி பண்ணிங்க. ஒன்று என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒரு 3 காப்பி வச்சிங்க, அது 1. 2 ஆதார் ஜெராக்ஸ், ஆதார் அட்டை ஜெராக்ஸ் ஒரு 3 காப்பி வச்சிங்க, அது 2. 3 டிசி மாற்றுச் சான்றிதழ். ஸ்கூலில் +2 படித்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் கைத்து போட்டு அந்த ஸ்கூலோட முத்திரை பதிச்சு ஒரு மாற்றுச் சான்றிதழ் கொடுப்பாங்க. அது ஒரிஜினல் பத்திரமா வச்சிங்க. அதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 காப்பி வச்சிங்க. 4 +2 மதிப்பெண் சான்றிதழ். +2 நீங்கள் மார்க் எடுத்ததுக்கான மதிப்பெண் சான்றிதழ் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, இல்லை ஸ்கூல்லே கொடுத்துருக்கலாம். ஸ்கூல்லே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கனாலும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மதிப்பெண் சான்றிதழை, அதாவது மார்க் ஷீட்டை ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிங்க. இது 4வது பாயிண்ட்டு. 5 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ். தாசில்தார் கொடுத்துருப்பாரு, அந்த தாசில்தார் ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்த அந்த ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுருக்குன்னு அதை ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போட்டிருப்பீங்க. அதனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த அப்ளிகேஷனை ஒருத்தர் பதிவிறக்கம் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க. அப்புறம் சேர்க்கை கட்டணம், கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடச்சிச்சுன்னா அந்த அமௌண்ட் என்ன சொல்கிறாங்களோ, அந்த சேர்க்கை கட்டணம் என்ன சொல்கிறாங்களோ அதையும் எடுத்துகிட்டு போய் கவுன்சிலில் உட்காந்து அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த கோர்ஸை எடுத்து அப்படியே அட்மிஷனும் போட்டு வந்துடலாம். இது எல்லாம் நீங்கள் ரெடியாக இப்பயே எடுத்து வச்சிங்க. இது மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. இப்போ வாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன காலேஜெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். வாங்க, இதான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்லூரியுடைய பட்டியல் லிஸ்ட்டு. 1 சீரியல் நம்பர், 2 நேம் ஆஃப் தி காலேஜ், 3 கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, 4 என்னென்ன கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 1 சீரியல் நம்பரு, 2 அந்த காலேஜ் பேர் என்ன, 3 அந்த காலேஜ் கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, 4 அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டை வச்சு அந்த காலேஜ் எந்தெந்த காலேஜ் இருக்குது, அதில் என்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ நம்ம எது படிக்கணும் அப்படின்னு இப்போயே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? வாங்க, நான் ஒரு காலேஜுக்கும் கோர்ஸ் படிக்க முடியாது. கோர்ஸை படிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும், வீடியோ லெங்க்த்து, வீடியோடைய நீளம் அதிகமாகிடும். நான் அந்த காலேஜ் பேரை மட்டும் படிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பொறுமையாக இந்த ஒரு காலேஜ்லேயும் என்ன கோர்ஸ் என்ன சப்ஜெக்டு சொல்லித்தராங்க, உங்களுக்கு எது விருப்பம் அப்படின்னு நீங்களாக பார்த்து எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 3 விதமாக கொடுத்துருக்கோம். ஒன்று என்னன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட்னு கொடுத்துருக்கோம், அது எல்லா கலர்லையும் கொடுத்துருக்கோம். மகளிர் கல்லூரி
பெண்கள் கல்லூரியாக இருந்தால் மகளிர் கல்லூரின்னு தனியாக கொடுத்துருக்கோம். இங்கே அதே போல் ரெட் கலரில் அந்த காலேஜ் பேரையும் கொடுத்துருக்கோம். அதனால் மகளிர் கல்லூரி நீங்கள் குறிப்பாக மகளிர் லேடிஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கவர்மெண்ட்னு எல்லோ கலர் கொடுத்துருக்கோம், மற்றெல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். பிரைவேட்டு இதை பிரைவேட்டு எஸ்எஃப்னு கொடுத்து சொல்லுவாங்க. பிரைவேட்னா தனியார் கல்லூரி, எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா சுயநிதி கல்லூரி. அவ்வளோதான், ரெண்டு ஒன்று தான் பிரைவேட் காலேஜ். இப்போ காலேஜில் ரெண்டு தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ். அது கவர்மெண்ட் காலேஜ் இருக்கலாம், பிரைவேட் காலேஜ் தான். அது வந்து மகளிர் கல்லூரியே சில காலேஜ் வச்சுருக்கிறாங்க, அதையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த மென்ஷன் பண்ணாதெல்லாம் ரெண்டு பேரும் கோ எஜுகேஷன், கேர்ள்ஸும் படிக்கலாம், பாய்ஸும் படிக்கலாம். மென்ஷன் பண்ணுறது இதில் எது மகளிர் கல்லூரி கொடுத்துருக்கோமோ அங்கே மகளிர் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடலாம். ரைட்டுங்களா? வாங்க ஒரு காலேஜ் பேராக படிக்கிறோம். ஒன்று அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம். விழுப்புரம் டவுன்லேயே இருக்குது. அது பேர் வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு பேர். அதில் இந்த கோர்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எது வேணுமோ அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். 2 இந்திரா காந்தி ஜெயந்தி உமன்ஸ் காலேஜ் கிருஷ்ணவேணி நகர் கீழ்கூடலூர் திண்டிவனம். இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. இது உமன்ஸ் காலேஜ், பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, எடுத்து படிக்கலாம். 3 ஸ்ரீ அரவிந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேதராப்பட்டு போஸ்ட்டு வானூர் தாலுக்கு. இது எங்கே இருக்குன்னா இந்த திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்லேருந்து மயிலம் போகிற ரோடு, அதில் வந்து இந்த சேதராப்பட்டுங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்ரீ அரவிந்தர் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். இதில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இந்த காலேஜ் வேணுங்கிறவங்க இதை எடுத்து படிக்கலாம். இது வந்து திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு மயிலம் போகிற ரோடு, திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு மயிலம் போகிற ரோட்டில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பக்கத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? இது 3. 4 ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மயிலம். இந்த 4 வந்து மயிலம் அந்த ஊரில் இருக்குது, பிரைவேட் காலேஜ். அதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதை எடுத்து நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். 5 தெய்வானை அம்மாள் காலேஜ் ஃபார் உமன் விழுப்புரம். விழுப்புரத்துலேருந்து அந்த உளுந்தூர்பேட்டை போகிற அந்த ரோடில் இருக்குது. இது மகளிர் கல்லூரி, தெய்வானை அம்மாள் காலேஜ் ஃபார் உமன். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ லேடிஸ் எடுத்து படிக்கலாம். அது உமன்ஸ் காலேஜ் ஒன்லி லேடிஸ் தான் அப்ளிகேஷன் போட முடியும். அதுக்கு மேலே இந்த 2000 சொன்னால் இந்திரா காந்தி ஜெயந்தி உமன்ஸ் காலேஜ் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. இதையும் வந்து லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், லேடிஸ் மட்டும் தான் படிக்க முடியும். ரைட்டுங்களா? அடுத்து 6 திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டிவனம். இதுவும் திண்டிவனம் டவுன் பக்கத்தில் தான் இருக்குது. இது கவர்மெண்ட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது 7 கேஎஸ் ராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன். இது உமன்ஸ் காலேஜ், செஞ்சி தாலுக்காவில் இருக்குது. இது வந்து பிரைவேட் காலேஜ், மகளிர் கல்லூரி, லேடிஸ் மட்டும் தான் போட முடியும். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. அதனால் இந்த எந்த கோர்ஸ் வேணுமோ லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்து படிக்கலாம். கேஎஸ் ராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன். அடுத்து 8 சிகா காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கப்பியாம்புலியூர் விழுப்புரம். இது விழுப்புரம் இந்த கோலினூர் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சிகா காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பேர். இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். இதில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். அடுத்து 9 ராஜேஸ்வரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் பொம்மையார் பாளையம் வானூர் தாலுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இது மகளிர் கல்லூரி, பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதை எந்த கோர்ஸ் வேணுமோ லேடிஸு அப்ளை பண்ணி படிக்கலாம். இது உமன்ஸ் காலேஜ். இது எங்கே இருக்குன்னா ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து, பாண்டிச்சேரி டவுன்லேருந்து யூனிவர்சிட்டி போகிற ரூட்டில் பொம்மையார் பாளையம் இருக்குது, அங்கே இருக்குது மகளிர் கல்லூரி. அவங்க எடுத்து மகளிர் எடுத்து படிக்கலாம். 10 சரஸ்வதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோனேரிக்குப்பம் ஒலக்கூர் திண்டிவனம். இது திண்டிவனம் பக்கத்தில் ஒலக்கூர் பக்கத்தில் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இது பிரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. அடுத்து 11 பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லியான்குளம் மயிலம் போஸ்ட்டு திண்டிவனம். இது வந்து இந்த கூட்டேரிப்பட்டிலேருந்து மயிலம் போகிற அந்த ரோட்டில் இருக்குது. பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பேர். இது பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். அடுத்து 12 சித்தர் சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொம்மையார் பாளையம் வானூர் தாலுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்.
இது வந்து பிரைவேட் காலேஜ். இது எங்கே இருக்குன்னா அது ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது. பாண்டிச்சேரி டவுன்லேருந்து அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போகிற வழியில் இந்த சித்தர் சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 13 சுவாமி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுவும் பிரைவேட் காலேஜ். இது வந்து ஒரத்தூர் செஞ்சி மெயின் ரோடில் செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரத்தூர் பக்கத்தில் இருக்குது. சுவாமி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிரைவேட் காலேஜ். இது இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸுமே எடுத்து படிக்கலாம். 14 ரேக் ரேக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இது வந்து பெரம்பை எங்கே இருக்குனாக்கா அந்த பாண்டிச்சேரி வில்லியனூர் ரோடு, விழுப்புரம்லேருந்து வர்றதுல வில்லியனூர் இருக்கும் பாண்டிச்சேரிகிட்ட. அந்த வில்லியனூர்கிட்ட இந்த காலேஜ் இருக்குது. ரேக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது பிரைவேட் காலேஜ். 15 சங்கமம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேத்பர் செஞ்சி மெயின் ரோடு அன்னமங்கலம். இது வந்து செஞ்சி பக்கத்தில் இருக்குது. பேர் வந்து சங்கமம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுவும் பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எடுத்து படிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் 16 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திருவெண்ணைநல்லூரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 17 வள்ளியம்மை உமன்ஸ் காலேஜ் வடகரை தாளனூர் திருக்கோயிலூர் டிஸ்ட்ரிக்ட். திருக்கோயிலூர் தாலுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வள்ளியம்மை உமன்ஸ் காலேஜ். இது வந்து மகளிர் கல்லூரி. மகளிர் மட்டும் தான் படிக்க முடியும். இது பிரைவேட் காலேஜ். ரைட்டுங்களா? அடுத்தது 18 அவலூர்பேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுவும் பிரைவேட் காலேஜ். அவலூர்பேட்டையில் இருக்குது. செஞ்சி தாலுக்காவில் வருது. இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 19 நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆவணிப்பூர் ரோடு மேல்பேட்டை போஸ்ட் திண்டிவனம். இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. ஆவணிப்பூர் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவணிப்பூர் ரோட்டில் வந்துருக்கு. இது வந்து நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். இதில் இத்தனை கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 20 செயின்ட் ஆன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திண்டிவனம். திண்டிவனம் டவுனு கிட்டத்தட்ட அந்த திண்டிவனம் பைபாஸ் அந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு ஒட்டினாப்பில் இருக்குது. திண்டிவனம் டவுன்லேயே இருக்குது. பிரைவேட் காலேஜ். இதில் இத்தனை கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 21 இஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. வளதார் ரெட்டின்னு பேர் அந்த ஊர் பேர். இஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 22 டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் விழுப்புரத்தில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து உமன்ஸ் காலேஜ். ஒன்லி லேடிஸ் தான் படிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜில் உமன்ஸ் காலேஜ். ரைட்டுங்களா? இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 23 சேக்ரட் ஹார்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பேரணி திண்டிவனம் தாலுக்கு விழுப்புரம். திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. சேக்ரட் ஹார்ட் அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்ன்ட்டு. இதுவும் பிரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 24 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு வானூர் தாலுக்கு விழுப்புரம். இது திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு. முதல்ல சொன்னால் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு வந்து மயிலம் போர் ரோடு. அந்த திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு கிட்ட ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் இத்தனை கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 25 ஓபிஆர் மெமோரியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன். இது வந்து லட்சுமிபுரம்ங்கிறதுல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பிரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இது வந்து மகளிர் கல்லூரி. மகளிர் மட்டும் தான் படிக்க முடியும். எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 26 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் செஞ்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். செஞ்சியில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் இத்தனை கோர்ஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். மொத்தம் 26 காலேஜ் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காலேஜ் தனியாக கொடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் காலேஜ் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். லேடிஸ் கலர் வந்து மகளிர் கல்லூரின்னு தனியாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் மற்றெல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அதில் பொறுமையாக பார்த்து ஒரு காலேஜ்லேயும் எந்த கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அதை ஃபுல்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் அந்த கோர்ஸ் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதையே வந்து நாங்கள் மேப்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், மேப்பில் வந்து 1 நீங்கள் 1னா இந்த 1 இங்கே போயிடணும். இந்த 1 அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் காலேஜ். இது கவர்மெண்ட் காலேஜ் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். மேப்லேயும் கவர்மெண்ட் காலேஜ் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். 1
அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம். அப்போ ஒன்றுன்னா அங்கே ஒன்று, இங்கே 1ஆம் நம்பர் போட்டிருக்கோம். கவர்மெண்ட்னா இதில் எல்லோ கலர் கொடுத்துருக்குறோம். அதே போல் உமன்ஸ் காலேஜ்னா ரெட் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ 2வது காலேஜ் இது வந்து இந்திரா காந்தி ஜெயந்தி உமன்ஸ் காலேஜ் மகளிர் கல்வின்னு இருக்கு 2. இந்த 2 நீங்கள் அங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, அது உமன்ஸ் காலேஜா கவர்மெண்ட் காலேஜா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 வந்து இந்திரா காந்தி ஜெயந்தி காலேஜ் உமன்ஸ் காலேஜ், இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கு. இது வந்து எல்லோ கலரு கவர்மெண்ட் காலேஜ் 3A கோவிந்தசாமி கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வந்து 6. அப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். எந்த ஊர் எந்த டவுனு எதுக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ஊர் எது, உங்கள் தாலுக்கு எது, இந்த தாலுக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது. இப்போ இதெல்லாம் ப்ளூ கலர்லாம் ப்ரைவேட் காலேஜ், ப்ளூ கலர் எல்லாம் ப்ரைவேட் காலேஜ், எல்லோ கலர்லாம் கவர்மெண்ட் காலேஜ். அப்போ இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது? 1 2 3 4 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதோட இந்த இது உமன்ஸ் காலேஜும் 1 கவர்மெண்ட் காலேஜ். அதே மாதிரி 22 நினைக்கிறேன். 22 டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் காலேஜ். அதனால் அது வந்து ரெட்டில் கொடுத்துருக்கோம். 22 ரெட்டில் கொடுத்துருக்கோம். இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். மொத்தம் 6 கவர்மெண்ட் காலேஜ் இதில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உமன்ஸ் காலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 உமன்ஸ் காலேஜ் இருக்குது. மற்றெல்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த மேப்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் நினைக்கிறோம். வாங்க சில குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்குறோம். கல்லூரி சேர விரும்பும் மாணவர்களுக்கு சில குறிப்புகள். என்ன குறிப்பு? இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரியின் பெயர் பட்டியல் தனித்தனி கலரில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதான் சொன்னேன். என்ன சொன்னது? ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், எல்லோ கலரில் உள்ளதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ், மகளிர் கல்லூரிக்கு தனியாக கொடுத்துருக்கோம் மகளிர் கல்லூரின்ட்டு. ரைட்டுங்களா? அதில் ஒவ்வொரு கல்லூரியும் பயிற்றுவிக்கப்படும் பாடப்பிரிவுகளும் தரப்பட்டது. ஒரு சைடு காலேஜ் பேர், இன்னொரு சைடு வந்து அது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, அப்புறம் அடுத்தது வந்து இது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டான்னு சொன்ன என்ன பாடப்பிரிவு அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிற அதையும் கொடுத்துட்றோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உமன்ஸ் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜா இல்லை கோ எஜுகேஷனா என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அந்த டேபிளும் அந்த மேப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவு விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து எந்த பாடம் எடுக்கிறீங்க எந்த காலேஜ் போகிறீங்க இதெல்லாம் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளிகேஷனே போடணும். ஆன்லைன் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை உட்காந்து ஃபுல்லப் பண்ணி நீங்கள் வந்து அது பிரிண்ட் அவுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதை டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கணும். இது 2. 3 இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை முன்கூட்டியே ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமாக வைத்து விடுங்கள். அந்த ஃபைலை கல்லூரி கவுன்சிலிங் அல்லது அட்மிஷன் அன்று பத்திரமாக எடுத்து செல்லவும். இந்த வீடியோவில் என்னென்ன சான்றிதழ் எடுத்து வரணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பாருங்கள் என்ன சான்றிதழ்ன்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, ஆதார் ஜெராக்ஸ் ஒரு 3, டிசி ஒரிஜினலு, டிசி ஜெராக்ஸு, +2 மதிப்பெண் ஒரிஜினலு, +2 மதிப்பெண் ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினலு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டதை டவுன்லோட் பண்ணிட்டு அதனுடைய பிரிண்ட் அவுட்டு 1 இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணு ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ண கரெக்டாக கவுன்சிலுக்கு ரெடியாக இருங்க. ஆத்தாங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்ட சான்றிதழ்களை முன்கூட்டியே ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமாக வைத்து விடுங்கள். அந்த ஃபைலை கல்லூரி கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் அன்று பத்திரமாக எடுத்து செல்லுங்கள். 4 கல்லூரி கவுன்சிலிங் அன்று குறித்த நேரத்திற்கு அந்த கல்லூரிக்கு செல்லுங்கள். கவுன்சிலிங் டேட் கொடுத்துனாங்க அந்த டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைத்துக்கு போயிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காது. அந்த கவுன்சிலிங் அன்றைக்கி எந்த கல்லூரி போட்டிங்களோ அங்கேயும் கவுன்சிலிங் கார்டு வரும். அந்த கார்டை எடுத்துக்கிட்டு அந்த டைத்துக்கு கரெக்டாக போயிடணும். 5 குறிப்பாக மாணவிகள் தங்கள் எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய படிப்புகளை தேர்வு செய்யவும். குறிப்பாக மாணவிகள்லாம் வந்து தங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரி பாடம் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து நல்ல பாடமாக தேர்ந்தெடுக்கணும். ஏதோ படித்தோம் போனோம் தான் பின்னாடி வாழ்க்கையில் அது பயன்படாமல் போயிடும் அந்த படிப்பு. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு இது படிக்கிறோம் +2க்கு அப்புறம் படிக்கிறோம் அப்படின்னா காலேஜ் படிக்கிறோம். காலேஜில் எந்த காலேஜ் படிக்கிறோம் எந்த கோர்ஸ் படிக்கிறோம் எல்லாம் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் இது கொடுக்குறோம். +2 மாணவர்களுக்கு ரொம்ப பயன்படும் மாதிரி தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். மாணவர்கள் நலன் கருதி இந்த வீடியோ வெளியிடுறோம். அதனால் குறிப்பாக மாணவிகள் தங்களுக்கு எந்த பாடம் பிடிக்கும் ஃபியூச்சரில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடப்பிரிவை செலக்ட் பண்ணணும். மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு ஆங்கிலம் கணிதம் வேதியியல் வணிகவியல்
போன்ற பாடப்பிரிவுகள் எக்காலத்துக்கும் பயன்படக்கூடியதாக அமையும். அதில் கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் பிசிஏ, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிகாமு, பிஏ தமிழ், இந்த மாதிரி பாடலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃபியூச்சரில் வந்து பயன்படும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து எப்போ எவர் கிரீன், எந்த காலத்துக்கும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பயன்படும். இப்போல்லாம் எல்லாம் கணினி உலகத்தில் தான் இருக்கும், எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். அதனால் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் கிடைச்சா விட்டுடாதீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸு சேர்ந்து படிங்க. குறிப்பாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிப்பேன் நன்று. இந்த அருள் லைஃப் கைடு சேனலில் இங்கிலீஷ் டைப்பிங் செய்யும் முறையை விளக்கி இதுவரை 7 வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அருள் லைஃப் கைடு அப்படின்னு யூடியூப் சேனல் மூலிமா ஒரு இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம், அந்த ஃபிங்கரிங் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஏஎஸ்டிஃபு, ரைட் ஹேண்ட் வந்து செமிக்கோலன் எல்கேஜின்னு பேர், கரெக்டாக அந்த ஃபிங்கரிங் அந்த பேஸ் கீழே வைக்கணும், வச்சு எப்படி டைப் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு 7 வீடியோ வெளியிட்டிருக்கோம். இதை கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் பார்த்து அந்த இங்கிலீஷ் டைப்பிங் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா இப்போ டைப் அடிக்க ஓரளவு அவங்க தெரிஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் இந்த அருள் லைஃப் கைடு சேனல் போயிட்டு, யூடியூப் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் பார்த்து இப்போயே நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் டைப்பிங்கை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஎஸ்சியில் படிக்கும்போதும் இல்லை பிஜியில் படிக்கும்போதும் நீங்கள் ப்ராஜெக்ட்டு, டெசர்டேஷனு, ஏதாவது நோட்ஸு சப்மிட் பண்ணுறதுக்கு, அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஒரு லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அதை அப்படியே புக்லெட்டை ஈஸியாக கொடுத்துலாம். அதனால் கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ண தெரியாதவங்க இப்பயே வந்து அந்த அருள் லைஃப் கைடு யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த டைப்பிங் மெத்தடு அந்த வீடியோ பார்த்து டைப்பிங்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்கில், ஒரு கலையை வளர்த்துங்க. ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நம்புங்க. உங்கள் ஃப்யூச்சரில் எதிர்காலத்துக்கு ஒரு கல்லூரி படிப்பை நோக்கி போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.